ஹாய் எவ்ரி ஒன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட லேப்டாப்பில் சார்ஜர் கனெக்ட் பண்ணதும் உங்களோட டிஸ்பிளே கட் ஆஃப் ஆகுதா, அந்த ப்ராப்ளத்தை எப்படி நீங்களே சர்வீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு அது எப்படி அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜர் கனெக்ட் பண்ணுறேன், நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்த லேப்டாப் வந்து டிஸ்பிளே கட் ஆகிடுச்சி. அகைன் சார்ஜர் ரிமூவ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்துடுச்சு. பட் கம்ப்யூட்டர் எதுவுமே ஆஃப் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. மறுபடியும் இப்போ சார்ஜர் கனெக்ட் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஆகிடுச்சி. ரிமூவ் பண்ணதும் அகைன் வந்துடுச்சு. ஸோ இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட கம்ப்யூட்டரில் திஸ் பிசியை ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ் செலக்ட் பண்ணிக்கிங்க. அதில் டிவைஸ் மேனேஜர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்புறம் டிஸ்பிளே அடாப்டர்ஸ் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் டிஸ்பிளே அடாப்டர்ஸ் காமிக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் கொடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் அந்த பேட்ரி ஐக்கான் வந்து நார்மலாக தான் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சார்ஜ் கனெக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகலை. அதே சேம் டைம் வந்து இந்த பேட்ரி ஐக்கானை பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகுது. இப்போ நம்ம பழையபடி இந்த டிஸ்பிளே அடாப்டர்ஸை இன்ஸ்டால் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகுது. அவ்வளோதாங்க, பிரச்சனை சால்வ். இனி நீங்கள் லேப்டாப்பை நார்மலாக ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.